அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் சிந்திக்கலாம் வாங்க பகுதி 2. டாக்டர் கார்விகிலோன் வழங்கும் சிந்திக்கலாம் வாங்க. தன்னம்பிக்கை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாங்க, தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைன்னா ரொம்ப பெருசாக அப்படியே செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, மோட்டிவேஷன் ரொம்பலாம் போட்டு சிந்தனையில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. தன்னம்பிக்கைங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பசி, தாகம், தூக்கம் இருக்கிற மாதிரி தன்னம்பிக்கையும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அந்த தன்னம்பிக்கையை நம்ம உணரணும், அதான் ரொம்ப முக்கியம். பசியை உணர்றோம், தூக்கத்தை உணர்றோம், அதெல்லாம் செய்கிறோம், வேலைக்கு சாப்பிட்றோம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா தன்னம்பிக்கை, அதை நம்ம உணர்றதே இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. நமக்கு நம்பிக்கை வேணும்னு லைப்ரரி போய் புஸ்தகம் படிக்கிறோம். அவர் பெரிய பேச்சாளர், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரு, அவர் பேசுகிறத கேட்போம், இவர் பேசுகிறத கேட்போம், அப்படிலாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கேளுங்க, இருக்கட்டும். உங்களுக்குள்ளே புதஞ்சு கிடக்குல்ல தன்னம்பிக்கை, அதை கொஞ்சம் அப்படி உள்ளார பாருங்கள், இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பாருங்கள். ஏன் வெளியில் போய் தேடுறீங்க? பெரியவங்க சொல்லுங்க, அந்த கஸ்தூரி மானுக்கு வாசனை எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த வாசனை தன்கிட்டேந்தான் வருங்கிறது அதுக்கு தெரியாது. இன்றைக்கி நிலைமை அப்படி தான் இருக்குது. எல்லாத்தையும் தன்னம்பிக்கை இருக்குது. அதை மூலம் சிந்தித்து பார்த்து கண்டுபிடிப்போம். அந்த தன்னம்பிக்கை இருந்தால் போதும். என்ன தெரியுமா நம்ம பண்ணணும்? முயற்சி பண்ணணும், சிந்திக்கணும். நம்மளால் முடியும். பாசிட்டிவ் திங்கிங். நம்மால் முடியும், முடித்து காட்டுவோம் அப்படின்னு நினச்சா அதான் தன்னம்பிக்கையின் முதல் படி. எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, சின்ன வேலை, பெரிய வேலை, பிரச்சனை எந்த வேலையானாலும் இந்த வேலையை நான் முடிப்பேன் அப்படின்னு இறங்கினா முடித்து காட்டுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். முடியுமா முடியாதான்னு டவுட்லேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது தோல்வியில் தான் முடியும். இன்னொன்று, நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய காரியம்னா பெரிய முயற்சி அப்படி இப்படின்னு ஒரு பயத்திலேயே நினச்சே பார்க்க மாட்டோம். நினைப்பே பிரமிப்பாக இருக்கும். எதுவுமே பெரிய காரியம் இல்லைங்க. நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி தான் அது பெரிய காரியமாக இருக்கும். துணிஞ்சு இறங்கிட்டால் ஒன்றுமே இல்லை. ஒரு பெரிய வெற்றிங்கிறது எப்படி வருது? சின்ன சின்ன முயற்சிகள், அக்குமுலேஷன் ஆஃப் ஸ்மால் எஃபர்ட்ஸ் தட் லீட்ஸ் டு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். வெற்றி எப்படி வருது? தொடர் முயற்சிகள். முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி கிடைச்சா அது லக்கு, அது ரொம்ப ரிஸ்க்கு. தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. முடியுன்ற துணிஞ்சு இறங்கணும். தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய முயற்சியாக இருந்தாலும் தொடர் முயற்சி மட்டுமே வெற்றி தரும். தான் சாதனையாளர்கள் சரித்திரத்தை படித்து பாருங்கள். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டியது. இதுதான், தொடர் முயற்சி தான் வெற்றி தரும். தன்னம்பிக்கைக்கு தளர்வே இருக்கக்கூடாது. நீங்கள்லாம் படிச்சுப்பீங்க. நெப்போலியன் வந்து போருக்கு ரெடி ஆகும்போது தளபதி சொல்கிறாரு, ஐயா நம்மக்கிட்ட 60,000 வீரர்கள் இருக்காங்க, பட்டு எதிரிக்கிட்ட அப்படின்னு இழுக்கிறார் தேங்கி. எத்தனை வீரர்கள் அப்படின்னு கேட்குறான் நெப்போலியன். 60,000. 1,00,000 என்று சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, அவர் சொல்கிறவர் தான் சீஃப். 60,000 பேர் தானே இருக்காங்க, நீங்கள் ஏன் என்னை மறந்தீர்கள்? 60,000 ப்ளஸ் போனப்பட் நெப்போலியன் 1,00,000 வீரர் என்று சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆவேசம் வந்து பாருங்கள். எதிரியை போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் நெப்போலியனுக்கே கிடைத்தது வெற்றி. எப்படி சாத்தியமாச்சு? ஒரு தலைவன் அப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்தால் நாம் அனைவருமே நமக்கு தலைவர்கள் தானே. மற்றவங்களையே உதாரணமாக எடுத்துக்கணும், நம்மளையே உதாரணமாக எடுத்துப்போ என்னால் முடியும்னு துணிஞ்சு இறங்குங்க. நிச்சயம் நம்மளால் முடியும், சாதித்து காட்டுவோம்.